ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வில்லேஜ் கார்டனுக்கு வந்துருக்குறோம். என்ன வாங்கிறதுக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பூச்செடிகள் தான். இன்னும் நிறைய செடிகள்லாம் இருக்குது. அது கொஞ்சம் ரொம்ப தூரமாக லாங்காக போகணும். நம்ம வில்லேஜுக்கும் போச்சம்பள்ளிக்கு போனால் நிறைய பூச்செடி இருக்குது. பட் வந்து நம்ம இந்த மாதிரி ரோஸ் செடி வந்து நமக்கு தேவைப்படுது. மழை பெஞ்சிருக்கு இல்லையா, இந்த டைமில் வச்சா நம்ம நல்ல பூ வைக்கும். பிச்சிருவா திட்டுவாங்க தூக்கவில். ரோஸ் செடி தான் வந்திருக்கும் வாங்கிறதுக்கு. இல்லை, இது வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்கும்போதே மத்தூருக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது. தேவையான செடியெல்லாம் இருக்குது. இவங்க தான் ஓனரு. அந்த பக்கம் இன்னும் லெமன் செடியெல்லாம் இருக்குது, அதில் காமிக்கிறேன். ரோஸ் செடியெல்லாம் என்ன ரேட் வருதுக்கா? 80 ரூபாவா? நல்லா இருக்கு. வெற்றிலை பாக்கு செடி. அப்புறமா இது வந்து அழகு செடி வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் வந்து பேரே மறந்துடுச்சு. வர காக்கணும், கலர் காக்கணும். இது ஒயிட் காக்கணும். லைட்டாக அப்படி ஒரு கிளாம்ஸ் உங்களுக்கு பன்னீர் செடி. அழகு செடி இதெல்லாம் ஃபுல்லாகவே. வந்து கலை மத்தூர் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது செடிங்க, தோட்டங்க எல்லாமே இருக்குங்க. வீட்டுக்கு வைக்கிறது செடி, மணி பிளான்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ட்ராகன் செடி. பிரண்டை, சாமந்தி செடி பாருமா, பயங்கரமாக இருக்கு. என்ன ரேட் வருதுக்கா அது? கலர் சாமந்தி என்ன ரேட் வருதுக்கா? இதுவா? பிச்சுன்னு அடிச்சிருவாங்க புட்டே. கட்டி வச்சுக்கோங்க. அவர் ரொம்ப சேட்டை பண்றா. அவளாம் கம்முன்னு இருக்க மாட்டாக்கா, அதே மாதிரி தான் அக்கப்போர் பண்ணுவா. வீட்டுக்கு ஒரு செடி வேணும், அதுக்காக வந்திருக்கோம். எந்த செடி இருக்கலாம்னு தெரில, பார்க்கலாம். எங்கே போனாலும் இந்த பிங்க்கு தான் பயமாக. ரெட்டே வரதில்லை எனக்கு, என் ராசிக்கு. இது நல்லா மஞ்சள் கலர் செடி பெருக்கு சரி. ஏக கம்மியாக இருக்குது செடியெல்லாம். செடி ஏக கம்மியாக இருக்கு. காலியாச்சா? ஒரு வாரம் தான் வந்துட்டேன், ஆயிடுச்சு. ஒரு 300 தான் போட்டோங்க. நம்ம நிறைய நாள் ரோஸ் இல்லாத வந்து மறுபடியும் இப்போ தான் போடுறேன். என்னம்மா உங்கள்கிட்ட பேசலாமா? அதனால இப்போ போட்டு உடனே அதெல்லாம் காலி ஆயிடுச்சு. அந்த லைன் ஃபுல்லாமே வச்சுருந்தோம். இப்போ தான் அலறி மாற்றி அந்த லைன் வச்சுருக்குறோம். இது நல்லா இருக்கு பாரு. தூயின் போயிடலாமா அதை? ஒன்று 2. இது என்ன கலர் இருக்கா? இது இந்த மாதிரி டபுள் கலர். இது வருது இல்லைங்களா? அந்த மாதிரி டபுள் கலர். 80 ரூபா தகுது. ஆமாம், இதெல்லாம் 80 ரூபா. நீ எடுத்துலாம். இதெல்லாம் குச்சியாக இருக்குது.
இதே மாதிரி கலர்ல கீழே வந்து சைஸாக கொடுக்கும் செடி தப்பமாக. அப்போ தான் இந்த பார்த்து எடுங்க. நான் உங்களுக்கு வந்து இதுதான் எடுக்கணும். நான் ஆல்ரெடி உங்கள் இதுக்கு வந்திருக்கேன் தானக்கா, நிறைய டைம் வந்து எடுத்துன்னு போய் நட்டுருக்கேன். அப்படிங்களா? ஒரு செடி எல்லாம் ஒரு கெட்டு டைம் போச்சு. இங்கே பார்த்த மாதிரி மட்டும் ஞாபகம் இருக்குது. இங்கே தான் வந்து எடுத்துகிட்டு போவோம். நானும் எங்கள் அப்பாலாம் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தோம். அவங்க அப்பா கம்பி எழுதி போடுறாங்க. ஆமாப்பா, கந்த மட்டும் பண்ண தான் நான். இது ரோஸ் கலரில் வருது, அந்த பூ இல்லைக்கா, பன்னீர் ரோஸில். அக்கா இது வந்து கலர் விட்டால் தான் தெரியும். லைட் கலர்லேயும் இருக்குது, டார்க் கலர்லேயும் இருக்குது. அப்படியா? ஆனால் பூ விட்டுறத மட்டும் தான் எனக்கு தெரியும். சில பேர் என்ன டார்க்காக வரும்போது அவங்க என்ன லைட் கலரில் கெட்டு போனாங்க. டார்க் கலர் நான் கேட்குறது. இது டார்க்காக தான் வரும்னு நினைக்கிறேன்க்கா. பூவே பாருங்க, அந்த டார்க்காக தான் இருக்குது. இது இந்த கலரு. ஆமாம். இது என்ன ரேட் வருதுக்கா பன்னீர் ரோஸு? எல்லாமே 80 ரூபா தான்க்கா. இது 80 ரூபாவா? எனக்கு சின்ன செடியே பார்த்தீங்கன்னா இவ்வளோமே வருது. 20 ரூபா சொன்னாங்க. அது வாங்கிட்டு வந்து கவரில் போட்டு எனக்கு செட் ஆகி பரவாயில்ல. கவரில் போட்ட உடனே எல்லாமே பிடிச்சா பரவாயில்ல. அதுக்கு நான் இதே பரவாயில்ல இல்லைங்களா அப்படின்ட்டு தான் இதை வாங்கிக்கிட்டேன். ஓ வாசனை வருதானே? இந்த இலைய பார்த்தா கண்டுபிடிச்சிடல. இல்லைக்கா, அந்த இந்த கலர் எனக்கு பிடிக்காது. எனக்கு லைட் கலர் பிடிக்காதுங்களா? இது பயங்கரமாக இருக்கும். அது ஒரு ரோஸ் வைக்கும் பாரு, அப்படியே பூச்செடி ஃபுல்லாக வைக்கும். பூ அப்படியே கொஞ்சம் உள்ளே போய் காமிச்சாங்க. இந்த பெரிய செடி கொடுக்குறீங்களா பாருங்க. இந்த செடி கூட தக்காவ அக்கோய், இந்த செடி கொடுக்குறீங்களா பாருக்கா. எல்லோ இது தொட்டி வச்சுக்கோங்க நீங்களே. எனக்கு செடியை மட்டும் கொடுங்க. எது? இந்த இது கீழக்கிட்டு அது. அது வச்சா நல்லா வரும். நல்லா வரும் தான். நான் 2 வருஷமாக வச்சு வளர்த்துனேன். கட் பண்ணி அப்படியே தூக்கி கொடுங்க, நான் எடுத்துன்னு போயிடுறேன். வேறு இறங்கியிருக்காது. ஆனால் இதெல்லாம் வச்சா வரும் தானே. தூக்கின்னு போகலாமா? இது கொடுக்க மாட்டேன். எங்கள் பொண்ணு 2 வருஷமாக வளர்க்குறாதோ. நல்லா இருக்கிற செடியெல்லாம் நீங்கள் வச்சுக்கோங்க. இல்லை, எல்லா செடியும் நல்லா தான் இருக்கு. ஃபுல்லாக இதெல்லாம் நம்ம தோட்டத்தில் வைக்கிறது தான் அது எல்லாமே. அக்கா இது செரி பழமா? நமக்காக ஒரு பழம் ஃப்ரூட்ஸ் விட்டுருக்கு இருக்கு. அதுதான் கேட்டேன் செரியா அப்படின்ட்டு. பார்த்தாச்சு. அரிப்பா அது எட்டாதுக்கா. இதா அங்கே இருக்கு பாருங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, போடுங்க. பற்றி நமக்கு கெச்சாச்சு. இங்கே இருக்கு பாருங்க. ஒன்று நிறைய பழம் வச்சுருக்குக்கா. ஓ, அவங்க சாப்பிடுதா? செடியோட காய் காமிக்கிறதுக்கு இருக்கும் இல்லைங்களா? இப்போ நீங்கள் வந்தனால தான் பார்த்தனால தான் பழத்தை கண்டுபிடிச்சிருக்கீங்க. இல்லை, செரி பழம் ஃபுல்லாக வச்சுருக்கு. அது கொடு. அது டார்க்காக பழுத்து இருக்கிறது உங்களுக்கு எனக்கு வேண்டாம். நீங்கள் சாப்பிடுங்க. நான் மறுபடியும் காய் இருந்தால் சாப்பிட்டுக்கலாம். இல்லை, இதுக்கு கீழே காய் சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. அக்கா இங்கே ஒரு ரோஸ் செடி இருக்கா? மலர்ந்துடும். இப்படி தாமரை பூ மாதிரி இப்படி தானே இருக்குன்னு கொஞ்சம் நேரம் ஃபுல்லாக விரிஞ்சிடும். இந்த மாதிரியா? அது என்ன ரேட் வருங்க செடியா? எதுங்க பெருசு? இதுவா?
ம் தெரியலைங்க, கேட்கலாம். அவ்வளோதான், இங்கே நின்றுறாப்னா. இங்கே இருக்கிறதா புட்டு. இல்லைங்க, டக்குன்னு தூக்காது. எல்லாமே இருக்குது. சப்போட்டா செடி இருக்குது, மாங்காய் செடி இருக்குது, லெமன் செடி இருக்குது, செரி செடி இருக்குது. செடி ஃப்ரூட்ஸ் கூட காமிச்சோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இப்போ மத்தூர் பக்கம் இருந்து இங்கே வந்தீங்கன்னா ஆப்போசிட்டில் கலைமகள் ஸ்கூல் இருக்குங்க. அந்த பக்கத்தில் தான் இருக்குது. சூப்பராக இருக்குது கார்டன்ஸு. உங்களுக்கு என்னென்ன செடி வேணுமோ எல்லாத்தையும் வாங்கி போகலாம். கம்மி ரேட்டில் தான் தராங்க. ஒரு செடி 80 ரூபா. அதாவது கொஞ்சம் ஹோல்சேல் ரேட்டில் வாங்கினா இன்னும் கொஞ்சம் கம்மியாகவே கிடைக்கும். பட் வந்து இங்கே வந்து வாங்கி வந்து விற்கிறதுனால ஒரு 80 ரூபா, 100 ருபீஸ், 100 ருபீஸ் அது மாதிரி விற்கிறாங்க. மாஞ்செடி கூட வச்சுருக்காங்க. அதுக்காக மூங்கில் செடியும் இருக்குது. என்னென்ன செடி வேணுமோ அத்தனை செடியும் கொடுக்குறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ரோஜாப்பூ செடி வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போகலாம். பாய். என்ன செடி வாங்குறன்றதை காமிக்கிறேன். பாய். எந்த ரோஸ் செடி இருக்கலாம்? பூக்கு பிக்க போகிற அவங்கள்ட்ட தங்க. அவங்க அம்மாவுன்னு சொல்லிட்டு வாங்கிக்கிற தட்டுங்க. அது வேற இது வேறப்பா. என்னோட செல் எல்லாம் எடுத்துக்கலாமா? பிச்சிராதிரி போனே நம்ம எடுத்துக்கலாம். நம்ம இந்த செடி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஓகே. இது கொஞ்சம் தப்பமாக வாங்குது. உனக்காக ஒரு மூடு வரணும் மாட்டேங்குது சாமி. ஆமாம் ஆமாம். அடிச்சிருவாங்க வந்துரு. பிடிச்சி காட்டி போட. கவர் எடுத்துனாங்க. அங்க கவர் எடுத்துனாங்க. புள்ளி காட்டி போடலாம். என்ன இருக்கலாம்? இது என்ன கலர் இருக்கா? துளுத்துங்க நிறைய. இது எடுத்துக்கலாமா? என்ன கலர் இருக்கா? தூக்கின்னு போயிடலாமா? அடிச்சுன்னு போயிடலாமா? தூக்கி சரி, நல்லா குண்டாக்குது. தூக்கு. அது ஏதோ ஒரு கலராக இருக்குது. நட வேறு நல்லா தப்பமாக இருக்குது. ஒன்றும் முடியல. அங்கே பாருங்க. நம்ம வந்து இது என்ன செடினே தெரில. பூ மொத்தம் 2 எடுத்துருக்கோம். வெள்ளையா? எது சொல்கிற? வெள்ளையான்னு தூக்கலான்றியா? அது வெள்ளை எடுக்கிறதுக்கு அது அந்த வெள்ளை எடுத்துக்கலாம். நீ துளுர் வெள்ளை. இது இது வெள்ளை தூக்க. வெள்ளை தூக்க. இந்த வெள்ளையா? ஒயிட் வைக்கலாம் தானே நம்ம. அதெல்லாம் எல்லாருமே வைக்கலாம். அப்படி இல்லைக்கா. இப்போ மேரேஜ் ஆன பொண்ணுங்க கலர் கலராக தான் வைக்கணுன்ற இதெல்லாம் இல்லை தானே. நீங்கள் கூட ஒயிட் சாரி கட்டிருக்கோம். இது தூக்கு தூக்கு. இல்லை அவங்க வேணாம். ரோஜாப்பூ செடி வேணும். சாமந்தி வேண்டாம் தானே? சாமந்தி வேணாமா? சரி, அவங்க எடுத்துக்கிறாங்களாமா. ஓகே, வச்சிரு. மஞ்சள் கலர் தூக்கு ஒன்று. செடி இது வருதா கருகிறது தானே காணா? நேற்று தான் உரம் போட்டிருக்கேன். பார்த்து நீங்கள் எந்த மருந்து போடாது அப்படியே நடங்க. அப்படியா? ஆமாம், எல்லா செடிக்குமே நேற்று தான் போட்டேன். அச்சோ அம்மா, அம்மா பூ பிச்சுட்டுனா யாரும் வாங்க மாட்டாங்கம்மா. அப்புறம் அந்த அம்மாவா அத்தையா என்ன? அத்தை இங்கே விட்டு போயிடுவாங்க செடி வேணான்னு. பாருமா. அப்புறம் உங்க அம்மா கிட்ட தான் எல்லாத்தையும். எம்மாடி, நம்ம வாங்கி செடி இதுதான் நல்லா இருக்கு. ஆனால் செடி தான் கொஞ்சம் வளர்த்த மாதிரி இருக்கு. ரோஸு ஆமாம் பிக்காதடி பவுனே. நல்லா தான் இருக்குது. கல் ரோஸு. கல் ரோஸ் அது எவ்வளோ போடுக்க? பில் போடுக்க. என்ன தருவாங்க பார்த்து சொல்லுங்கள். இப்போ நம்ம யூடியூபர் எல்லாம் வருவாங்க. லோக்கல் ஆளுக்கு தான் அதிகம்.
வந்து கலைமகள் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் இருக்குங்க. உங்கள் கார்டன் பேர் சொல்லுங்கக்கா. யுவராஜ் நர்சரி கடை. யுவராஜ் நர்சரி கார்டன். நான் பாருங்கள் நம்ம வாங்கியிருக்கோம் பாருங்கள், ஒயிட் வாங்கியிருக்கோம். சாமந்தி கூட அவைலபிளாக இருக்குது. இன்னும் நிறைய பாருங்கள் அதெல்லாம் இருக்குது, பயங்கரமாக இருக்குது. 440 ரூபா, 400 பாருங்க. இது என்ன பழம் தெரில, பட் எல்லோவும் வாங்கியிருக்கோம். நம்ம வாங்கின செடி தான். 440 ரூபா ஆகுதான். எவ்வளோக்கா? 440. டிஸ்கவுண்ட்டுக்கா? டிஸ்கவுண்ட்டு 40 ரூபா வந்து டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க நம்ம சேனலுக்காக.